பசங்களா வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான மைண்ட் மேப் சீரிஸ்ல நம்ம கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 10க்கான மைண்ட் மேப் வந்து பார்க்க போறோம். சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? அண்ட் நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? சோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து இப்பவே புக் பண்ணிக்கலாம். சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ அதுக்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். சரிங்களா? அண்ட் இப்போ நீங்க பாக்குறது நம்ம சைலம்ல ஜாயின் பண்ணி படிச்ச 50+ ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஆல்ரெடி நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருந்தா சோ மறக்காம என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி இப்பவே வந்து நம்ம சைலம்ல அட்மிஷன் வந்து புக் பண்ணிக்கோங்க. எஸ். சோ இப்போ நம்ம மைண்ட் மேப் சீரிஸ்க்குள்ள போலாம் பசங்களா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மைண்ட் மேப் என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the rate of change of y with respect to x is directly proportional to y. சரிங்களா? சோ பாருங்க, directly proportional to y அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது என்ன வரும், மல்டிபிள் ஆஃப் y அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்ப ky ரைட் சைடுல. சரிங்களா? சோ இங்க லெஃப்ட் சைடுல பாருங்க, the rate of change of y with respect to x. இது எதை மீன் பண்ணுது, rate of change of one variable with respect to another variable நாலே அது வந்து டெரிவேட்டிவ் தான். சரிங்களா? சோ அப்ப dy by dx that is equal to ky அப்படினு நம்மளால ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சோ क्वेश्चनல இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் வருதான்னு பாருங்க. அப்படி வந்தா இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணனும் சென்டென்ஸ். காட் இட்? இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்து நீங்க ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சோ a differential equation is any equation. differential equation அப்படிங்கிறது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் இருக்கலாம் which contains at least one derivative of unknown function, either ordinary derivative அல்லது partial derivative. சரிங்களா? சோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எது வேணாலும் இருக்கலாம், ஆனா குறைஞ்சது ஒரு டெரிவேட்டிவ் ஆவது அன்னோன் ஃபங்க்ஷனா இருக்கணும். சரிங்களா? ஒரு டெரிவேட்டிவ் ஆவது அன்னோன் ஃபங்க்ஷனா இருக்கணும். அது வந்து எய்தர் ஆர்டினரி டெரிவேட்டிவா இருக்கலாம் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேணாலும் இருக்கலாம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. y is equal to f of x. இதுல y அப்படிங்கிறது என்ன, yங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், xங்கிறது என்ன, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். So order of the differential equation is the highest order derivative present in the differential equation. So அப்ப அவங்க கொடுத்த அந்த differential equationல highest order என்னவோ அதுதான் வந்து order of the differential equation சொல்றோம். So say for example பாருங்க, இது வந்து அவங்க கொடுத்த அந்த differential equation. இந்த differential equationல பாருங்க, இங்க dx cube இருக்கு, மேல பாருங்க d cube y அப்படின்னு இருக்கு. So இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா third order derivative. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பரா இருக்கு, பட் இங்க வந்து 1 தான் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் இது. சோ அப்ப இதனுடைய ஹையஸ்ட் ஆர்டர் பாருங்க, தட் இஸ் 3. சரிங்களா? சோ அப்ப 3 அப்படிங்கறது என்ன அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஆர்டர். கிளியரா இருக்குங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் டிகிரின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ டிகிரின்றது என்ன, சோ ஆல்ரெடி ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் ஆர்டர் உடைய பவர் பாருங்க. ஹையஸ்ட் ஆர்டர் உடைய பவர் என்னவோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கிளியரா? So if your differential equation is expressible in a polynomial form, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபார்ம்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். sin x cos x இந்த மாதிரி ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் வந்தா கண்டிப்பா அதுக்கு வந்து டிகிரி கிடையாதுன்னு சொல்லிடணும். சரிங்களா? சோ இங்க என்ன சொல்லிருக்கான் பாருங்க, then the integral power of the highest order derivative. so integral power of highest order derivative, highest order derivative அப்படிங்கிறது இந்த பார்ட் தான். சோ அதனுடைய இன்டெகிரல் பவர்னா இந்த பவர். சரிங்களா? சோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பசங்களா தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சோ இது என்னென்ன அப்படிங்கறது பார்த்தலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். if your differential equation contains only ordinary derivatives of one or more functions with respect to a single independent variable. சரிங்களா? சோ என்ன சொல்றானா one or more functions with respect to single independent variable. சோ அப்ப single independent variable இருக்கணும், functions வந்து one or more இருக்கலாம். சரிங்களா? சோ அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பசங்களா புரியுதுங்களா? ஆனா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, அத பத்தி பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. an equation involving only partial derivatives of one or more functions of two or more independent variables. so functions வந்து one or more இருக்கலாம், ஆனா independent variable அதுவும் one or more இருக்கலாம்.
அப்படி இருந்தா அது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, let y is equal to, ஓகே, y denote unknown function. இந்த இடத்துல yங்கிறது unknown function, xங்கிறது independent function. சரிங்களா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க dy by dx plus 2y that is equal to e to the power minus x. சரிங்களா? சோ இது ரெண்டாவது எக்ஸாம்பிள், இது மூணாவது எக்ஸாம்பிள். சரிங்களா? இது எல்லாமே வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? சோ இதுல y அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, yங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, xங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல கம்ப்ளீட்டா. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சோ பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், சோ இங்க u அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னு இருக்கு, அதே நேரத்துல வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சோ அப்போ இந்த இடத்துல அன்னோன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த y வந்து y and x, இது பாருங்க ரெண்டுமே என்னவா இருக்கு, நமக்கு அன்னோன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது u. சரிங்களா? டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது u. கிளியரா? சோ பட் இந்த இடத்துல அன்னோன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து y இருக்கு, x இருக்கு, அப்ப மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? சோ அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? சோ அடுத்ததுக்கான டெஃபினிஷன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, a general linear ordinary differential equation of order n. சோ என்ன சொல்லிருக்கான் பாருங்க, a general linear ordinary differential equation of order n, that is any differential equation that can be written in the following form. சோ என்ன கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல உங்களால எழுத முடியும் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா a general linear ordinary differential equation of order n அப்படின்னு சொல்றோம். கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க, புரிஞ்சுதா அப்படின்ட்டு. சோ இந்த ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியுது அப்படின்னா அதுதான் நம்ம ஜெனரல் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, சோ இதுல லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரிங்களா? சோ ரிமைனிங் கொடுத்திருக்கேன் பாருங்க, a நாட் ஆஃப் x, a1 ஆஃப் x, சோ an மைனஸ் 1 ஆஃப் x, இது எல்லாமே என்ன சொல்றாங்க, and g of x, இது எல்லாமே எனி ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x. கிளியரா? சோ அடுத்து பாருங்க இதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, சோ அத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் dy by dx that is equal to ax cube. இது வந்து ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்மளால பாலினாமியல் ஃபார்ம்ல எழுத முடியுது. சரிங்களா? சோ அதே பாருங்க ரெண்டாவது இங்க பாருங்க கீழ என்ன கொடுத்திருக்காங்க, y dy by dx plus sin x. sin x அப்படிங்கிறது நம்மளால பாலினாமியல் ஃபார்ம்ல இதெல்லாம் வராது. சரிங்களா? சோ அதனால வந்து இது என்ன சொல்லுவோம், நம்ம நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஓகே, சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ அடுத்து போலாம் பசங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. சோ அடுத்த டெஃபினிஷன், if g of x is equal to 0 then the above equation that is said to be homogeneous. சரிங்களா? otherwise it is called non homogeneous. அப்ப homogeneous equation என்ன and non homogeneous equation என்னன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப homogeneous equation பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, a function f of x, y is said to be homogeneous function of degree n in variables x and y if this condition is satisfied. சரிங்களா? சோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆனது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனா இருந்தா கண்டிப்பா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரிங்களா? சோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப x இருக்கிற இடத்துல tx உம் y இருக்கிற இடத்துல ty அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு இந்த t வந்து காமனா அப்புறமா வெளில எடுக்க முடியும். வெளில எடுத்துட்டு அதே ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்படி கொண்டு வர முடியுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ தெளிவா இருக்குங்களா? காட் இட்? எஸ். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? சோ அப்ப சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள்ஸ் செப்பரபிள் மெத்தட் என்ன சொல்றாங்க பாருங்க, used when the equation can be written as h of y dy that is equal to g of x dx. சரிங்களா? so h of y dy that is equal to g of x dx. any doubt in this? so நாம x இருக்கக்கூடிய டேர்ம்ல ஒரு சைடும் y இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்ல இன்னொரு சைடு நாம எழுதிக்கணும். சரிங்களா? so integrating both sides gives the general solution. got it? so no doubt right so far? so அடுத்து பார்க்கலாம். next வந்து substitution method. சரிங்களா? so substitution methodல நாம என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா? so for equations of the form dy by dx that is equal to f of ax plus by plus c, use substitution z is equal to, அப்போ இந்த பார்ட் வந்து நம்ம z அப்படி நாம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வொர்க் அவுட் பண்றோம். வொர்க் அவுட் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். சரிங்களா?
சோ அப்ப சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த மாதிரி நீளமா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது வந்து t அல்லது z இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? சோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. எஸ், homogeneous differential equation. சோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்றாங்க, கவனிங்க. An equation dy by dx that is equal to g of y by x. சரிங்களா? g of y by x. இந்த இடத்துல y by x அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா that is v அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சோ y by x that is equal to v அப்படின்னு எடுத்துக்கணும். கிளியரா? சோ அப்ப இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்தா y is equal to vx அப்படி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? சோ பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். Any doubt in this? No doubt, right? So அப்ப dy by dx that is equal to v plus x dv by dx. சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? சோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் செப்பரபிள் பண்ணோம். சரிங்களா? சோ v இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஒரு சைடு, அப்புறம் x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஒரு சைடு, இந்த மாதிரி வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம். செப்பரேட் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ். சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஜெனரல் சொல்யூஷன்னா என்ன, பர்టిక్యులர் சொல்யூஷன்னா என்ன, சோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். So two types of solutions. The solution which contains as many arbitrary constants as the order of the differential equation, that is called general solution. So என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு சொல்யூஷன்ல நிறைய arbitrary constant இருக்கு. சரிங்களா? சோ எத்தனை arbitrary constant இருக்கோ சோ அதே ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? The solution which contains எத்தனை arbitrary constant இருக்குன்னு பாருங்க. So same number of என்ன வரணும்னா சேம் நம்பர்ல ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரணும். சரிங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஓகே நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெனரல் சொல்யூஷன். காட் இட்? சோ அடுத்து என்ன சொல்றாங்க நமக்கு, ரிமார்க்ல பாருங்க, the general solution includes all possible solutions and typically includes arbitrary constants. சரிங்களா? சோ காட் இட்? சோ அப்ப ஜெனரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னப்பா, ஆல் பாசிபிள் சொல்யூஷன் இன்க்ளூட் பண்ணுது. சோ அது போக வந்து உங்களுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்சி இன்க்ளூட் பண்ணுது. காட் இட்? சோ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்టిక్యులர் சொல்யூஷன்னா என்ன? சரிங்களா? சோ பர்టిక్యులர் சொல்யூஷன்னா என்னப்பா, சோ if we give a particular values of the arbitrary constants in the general solution of differential equation, the resulting solution is a particular solution. சரியா? சோ என்ன சொல்லிருக்கான் பாருங்க, நம்ம பர்టిక్యులர் வேல்யூஸ் வந்து கொடுக்கிறோம். எதுக்கு? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்టిక్యులர் வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்றோம். ஓகேங்களா? ஜெனரல் சொல்யூஷன்ல. சோ அப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டிங் சொல்யூஷன். சோ அப்போ நம்ம அந்த வேரியபிளுக்கு வந்து சம் வேல்யூ நம்ம அசைன் பண்ணுவோம். அந்த சம் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூமெரிக்கல் வேல்யூ, சோ அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பர்టిక్యులர் சொல்யூஷன். சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுங்களா? சோ ஜெனரல் சொல்யூஷன்ல அது வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவுட்புட் வரும். ஆனா பர்టిక్యులர் சொல்யூஷன்ல உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, இல்ல ஏதாவது சம்திங் ஒரு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? சோ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து சிம்பிளிஃபைடு ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு ஸ்பெசிபிக்கா கிடைக்கும். சோ தட் இஸ் வாட் பர்టిక్యులர் சொல்யூஷன். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்றது பார்க்கலாம். சோ கவனிங்க, dy by dx plus py that is equal to q. சரியா? சோ இது கிளியரா இருக்கா? சோ அடுத்தது பார்க்கலாம் பாருங்களா. சோ இந்த இடத்துல p அப்படிங்கிறது and q அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x only. சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஜெனரல் ஃபார்ம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல e to the power. சரிங்களா? சோ e to the power integral p dx, e to the power integral p dx அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? சோ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜெனரல் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். சரிங்களா? சோ ஜெனரல் சொல்யூஷனுக்கான ஈக்குவேஷன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல பாருங்க நீட்டா கொடுத்திருப்பாங்க, x into e to the power integral p dy. இதுதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் i into x into if. சோ பாருங்க இந்த இடத்துல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? சோ அப்போ என்ன வருது நமக்கு, x into if that is equal to integral q into if dy plus c. கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. சோ இதுதான் என்ன அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். எனி டவுட் in this? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? சொல்யூஷனுக்கான ஈக்குவேஷன் ஜெனரல் சொல்யூஷன், இந்த இடத்துல x வரணும், இந்த இடத்துல x வரணும். சரிங்களா? சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஓகே. சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் பாருங்க,
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எந்தெந்த இடத்துல நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் growthல பார்க்கறோம். சோ அடுத்தது ரேடியோ ஆக்டிவ் டிகே. சோ இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. சோ ரேடியோ ஆக்டிவிட்டி டே பை டே வந்து அதனுடைய என்ன சொல்றது அதனுடைய frequency லெவல் வந்து எப்படி வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த டைமை பொறுத்து. சோ அதை பத்தி அந்த இடத்துல நம்ம இதனுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாப்புலேஷன் growthல வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ dx by dt that is equal to இங்க பாருங்க the population increases அப்படினாலே நமக்கு என்ன வரணும் இந்த இடத்துல plus kcx அப்படின்னு வரணும் சரிங்களா. 1 second plus kcx அப்படின்னு வரணும். any doubt in this? இல்ல எதுவும் டவுட் இல்லைன்னா இந்த இடத்துல பிளஸ் வரணும். ஓகே plus kcx. அதே வந்து டிக்ரீஸ் ஆகுது. எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது பாருங்க உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படினாலே சோ அதனுடைய என்ன சொல்றது அதனுடைய வீரியம் வந்து அப்படியே டைம் டு டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா. எஸ் சோ அதனால வந்து -ka அப்படின்னு எடுக்கிறோம். இந்த இடத்துல +kx அப்படின்னு எடுக்கிறோம் சரிங்களா. சோ here x of t is equal to ce power kt சரிங்களா. சோ இது வந்து எக்ஸ்போனென்ஷியலா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆவறதுனால நம்ம +kx அப்படின்னு எடுக்கிறோம். அதே நேரத்துல ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால -ka அப்படின்னு எடுக்கிறோம். காட் இட். சோ அடுத்து போலாம். நெக்ஸ்ட் பாருங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா. சோ பாருங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். The rate of change of temperature is proportional to the difference between the body temperature T and the ambient temperature Tm that is equal to. so ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு வந்து 5 மார்க்ல இந்த ஃபார்முலா எல்லாம் கேட்பாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். dt by d capital T பாருங்க. capital T ன்றது எதை மீன் பண்ணுது பாடி டெம்பரேச்சர் மீன் பண்ணுது. சோ அப்போ dt by d small t so that is equal to k into t minus tm சரிங்களா. சோ இந்த இடத்துல tm அப்படிங்கிறது ambient temperature. got it? so everything clear right? yes. சோ அடுத்து பார்க்கலாம் பாருங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல லாஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்க மிக்சர் ப்ராப்ளம்ஸ். நம்ம புக்ல கொடுத்திருக்க கூடிய லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து மிக்சர் ப்ராப்ளம்ஸ். the rate of change of a substance is the difference between inflow and outflow rates சரிங்களா. so inflow and outflow rates அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so therefore dx by dt that is equal to in minus out. got it? இது கிளியரா இருக்கா. so இந்த இடத்துல in அப்படிங்கிறது என்ன in denotes the rate at which s enters the mixture. so அடுத்து பாருங்க out denotes the rate at which it leaves. got it? so everything clear right? so next போலாம். நெக்ஸ்ட் பாருங்க ரேடியோ ஆக்டிவ் டிகே வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. சோ அது எப்படி எடுத்துக்கணும் பாருங்க இந்த இடத்துல dA by dt சரிங்களா. சோ dA by dt at which the nuclei of substance decays is proportional to the amount A of t. சோ அப்ப டைமை பொறுத்து சோ நான் அதனுடைய டிகே பாருங்க சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா of the substance remaining at time. சோ இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன். சோ இந்த ஈக்குவேஷனை நீங்க பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் क्वेश्चन வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. சோ இந்த ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது நம்ம ஈக்குவல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ ப்ரொபோர்ஷனல் டு a அப்படிங்கிறது நம்ம ஈக்குவல் போட்டு ka அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சோ கிளியரா இருக்கா. சோ அடுத்து பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு if x denotes the amount of quantity present at time t then instantaneous rate at which the quantity changes at time t that is dx by dt. சோ அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படினாலே dx by dt அப்படிங்கற மைண்ட்ல வெச்சுக்கோ சரியா. சோ அடுத்து பாருங்க this leads to a differential equation. சோ அப்ப differential equation உடைய ஜெனரல் ஃபார்ம் பாரு. சோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறதுக்கான differential equation வந்து இந்த ஃபார்மட்ல வரணும் சரிங்களா. dx by dt that is equal to f of x, t. got it? சோ அடுத்து வந்து லாஜிஸ்டிக் growth மாடல் சரிங்களா. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படினா சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உடைய அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துறோம் சரிங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்க the rate at which the disease is spread. சோ இப்போ ஒரு சிட்டில வந்து இப்போ லைக் கோவிட் வந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. சோ அத பேஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க the rate of increase of number n of people infected ஓகேங்களா in a fixed population L that is population to the product of number of people infected and the number of people not yet infected சரிங்களா. சோ அப்ப பாப்புலேஷன் அதாவது people வந்து infectedல இருந்து not infected. சோ இதனுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து அவங்க இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்றாங்க சரிங்களா. சோ அப்ப dn by dl that is equal to kn of l minus n. சோ இந்த இடத்துல l ங்கிறது என்னப்பா l is proportional to product of the number of people infected
அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் நாட் இன்ஃபெக்டட். சரிங்களா? சோ கிளியரா இருக்கா? எல்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்டட். சரிங்களா? சோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ஃபெக்டட், அதுதான் வந்து என்னங்கிறது. காட் இட்? So that's all guys. Okay, so இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய important formulas and applications and important definitions, so இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப சின்ன சாப்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரும் கூட. சரிங்களா? ஸோ அதனால தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க வாட்ச் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ஒன் ஷார்ட் சீரிஸ் இருக்கு அண்ட் லாஸ்ட் டைம் சீரிஸ் இருக்கு. அது எல்லாமே போயிட்டு மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து நீட் எக்ஸாம்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற March 27 ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பப்படுறவங்க என்ன பண்றீங்க, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அட்மிஷன் வந்து புக் பண்ணிக்கோங்க. வாட் இட்? ஸோ தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.